ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பெப்பர் லெமன் சாதம் தான் செய்ய போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமா காஷ்மீர் மிளகாய் தூள், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் இதுலயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வானல்ல 2 ஸ்பூன் ஆயில் பாருங்க விட்டுருக்கோம். ஆயில் நல்லா சூடேறிடுச்சு. சிம்மில் வச்சு செய்யுங்க. இப்போ இதுக்கு தாளிப்புக்கு வந்து ஜீரகம், கடுகு, கொஞ்சம் கடலப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம ஏன்னா இது தண்ணினால பொரிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாதம் வடிச்சு வச்சிருக்கோம், அதை எடுத்திருக்கோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். சாதம் கொட்டி எல்லாம் நல்லா கலக்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, சாதத்தை நல்லா வந்து நம்ம கிண்டிட்டோம். இப்போ இதோட நம்ம கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஒரு கிண்டு கிண்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம பெப்பர் லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.